ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைலரிங் க்ளோ. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது ஸோ நான் வந்து எப்படி டெய்லரிங் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் டெய்லரிங் பற்றின நிறைய டிப்ஸு, அதுக்கப்புறம் நிறைய கட்டிங் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த சேனலில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் எப்படி லேர்ன் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்துட்டு எங்கேயோ கிளாஸ்க்கோ இல்லை இப்போ போய் இந்த மாதிரி எப்படி பழகுறது அப்படின்லாம் எதுவுமே பண்ணல. நான் வந்து சின்ன பொண்ணா இருக்கும்போது அம்மா வந்து டெய்லரிங் வந்து பழக போனாங்க. ஸோ அவங்க வந்து பழகி முடிச்சதும் அவங்க வந்து ஒரு மிஷின் வாங்கி போட்டு வீட்லயே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்துட்டு அம்மாவுக்கு வந்து அ அ கொஞ்சமா சரி பழகலாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலா சப்போர்ட்டா இருக்கும் அப்டின்னா, அதையே வந்து கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு வந்து அப்போ ஒரு 8 வயசு, 9 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல அம்மா வந்து லேர்ன் பண்ணிட்டு ஒரு மெஷின் வாங்கி போட்டு இத ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சாங்க. பெடல் மிஷின்ல உஷா மிஷினு அதுதான் ஆரம்பத்துல புதுசா வாங்கி தான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்க கட் பண்றது, ஸ்டிச் பண்றதெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். அப்படிதான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு 6த், 7த் அப்படிங்கும்போது நான் வந்து அப்படியே மிஷின்ல வந்து பெடல் பண்ண ஆரம்பிச்சேன். நான் வந்து ஒரு 7த் படிக்கும்போது எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு ஒரு 7த்லாம் படிக்கும்போது, அம்மா ஏதாவது தைச்சுட்டு இருந்தது திடீர்னு எந்திரிச்சு போயிட்டாங்க அப்படின்னா, நான் போயிட்டு அத அப்படியே கன்டின்யூ பண்ணுவேன். சும்மா ஓரம் அடிக்கிறது, அதுதான் ஸ்டார்ட்டிங்ல வந்து ப்ளவுஸ்லாம் தைக்கிற அளவுக்குலாம் கிடையாது. சும்மா வந்து ஏதாவது ஓரம் அடிக்கிறது, ஏதாவது தையல் போடுறது, அந்த மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அ எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு அம்மா வந்து கட் பண்ணுவாங்க. ப்ளவுஸ்லாம் கட் பண்ணும்போது நான் பார்ப்பேன். அது என்ன அளவு அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த ஷேப்ல கட் பண்ணுவாங்க. அது மட்டும் எனக்கு தெரியும். ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு இது வந்து இந்த ஷேப்ல வரும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். மத்தபடி இதுதான் இப்படிதான் கட் பண்ணணும், இவ்வளோ இன்ச்சு, சைஸ் எதுவுமே தெரியாது. ஆனா இந்த ஷேப்ல வரணும். அவ்வளோதான் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு அதுதான். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 9த், 10த் படிக்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் வந்து என்னோட 10த்ல என்னோட பர்த்டே அப்போ என்னோட சுடி வந்து பர்த்டே சுடிய வந்து நானே ஸ்டிச் பண்ணி நானே போட்டுக்கிறேன். அது வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து தைச்சுக்கிட்டு இருப்பேன். ஏதாவது மடிச்சு தைக்கிறது, ஓரம் அடிக்கிறது அதெல்லாம் வந்து நான் யாராவது குடுத்தாங்கன்னா நான் தைப்பேன். அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் 10த்லருந்து நான் வந்து சுடி ஸ்டிச் பண்ண ஃபர்ஸ்ட்டு வந்து சுடி தான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப வந்து சுடி வந்து அந்த அளவுக்கு கிடையாது. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அம்மா வந்து பழகுறாங்க. அம்மா பழகும்போது வெறும் ப்ளவுஸும், கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு இது மட்டும் தான் சொல்லிக் குடுத்தாங்க. பட்டு பாவாடை தைக்க. அதாவது எல்லாம் சொல்லிக் குடுத்தாங்க. பட் எப்படின்னா, அவங்க வந்து மொறையா பழகுனாங்க. ஆனா வந்து எப்படின்னா, ப்ளவுஸ் மட்டும் தான் தைக்க தெரியும். வேற எதுவும் தைக்க தெரியாது. ப்ளவுஸ தாண்டி சுடி வந்து ஒரே ஒரு டைம் கட் பண்ணி குடுப்பாங்க. அப்பலாம் அப்படிதான் சொல்லிக் குடுத்தாங்க. இப்ப இருக்கிற ஃபெசிலிட்டீஸ் அப்படிலாம் கிடையாது. அப்போ வந்து மொபைல் ஃபோன், இன்டர்நெட் எதுவுமே கிடையாது. சொல்லியும் தரமாட்டாங்க. சொல்லிக் குடுக்குற கிளாஸ்லயும் சும்மா வந்து ட்ரவுசர் தைக்கிறது, சின்ன பிள்ளைங்களுக்கு தைக்கிறது, சிம்மி தைக்கிறது, அந்த மாதிரி அண்டர்வேர்ஸ் இது மாரி தான் சொல்லிக் குடுப்பாங்க. அதுக்கு பேட்டர்ன்ஸ்லாம் போடுவாங்க. ரெக்கார்ட் நோட் எழுதுவாங்க. தேவையில்லாதெல்லாம் பண்ணுவாங்க. பட் வந்து நமக்கு உண்மையா நம்ம வந்து லைஃப்ல எத அதிகமா யூஸ் பண்றோமோ, அத மட்டும் சொல்லி தர மாட்டாங்க. ஏன் சொல்லி தர மாட்டாங்கன்னா, இவங்க பழகிட்டு போயிட்டாங்கன்னா, நமக்கு கஸ்டமர் வராது அப்படிங்கிறத வந்து அப்போ வந்து ரொம்ப பிலீவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நம்பிட்டு இருந்தாங்க. அதனால வந்து ஸ்டிச் பண்ண சொல்லிக் குடுத்துருவாங்க. ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிக் குடுத்துருவாங்க. கட்டிங் வந்து இன்னையோட கோர்ஸ் முடியுது அப்டின்னா, இன்னைக்கோ இல்ல ஒரு நாள் முன்னையோ அந்த மாதிரி தான் சொல்லிக் குடுத்தாங்க. ஒரே ஒரு பேப்பர் கட்டிங் எல்லாரும் ஒரு பிட் ப்ளவுஸ் கொண்டு வந்துரணும். பழகிக்கணும். இப்படிதான் பண்ணிட்டுருந்தாங்க. அப்புறம் சுடி வந்து யாரோ சொல்லிக் குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, ஒரே ஒரு டைமோ என்னமோ 2 டைமோ என்னமோ போய் அம்மா போய் பார்த்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 6த், 7த்லாம் படிக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, நாங்க வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். இங்க வந்து திருப்பூர்லேருந்து நெறையா பனியன் கிளாத்ஸ்லாம் வரும். அந்த க்ளோத்ஸ்ல வந்துட்டு எம்ப்ராய்டரி போடுவாங்க. எம்ப்ராய்டரினா ஆரிலாம் கிடையாதுங்க. இந்த ஊசில வச்சுட்டு ஊசிலயே வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரின்னு சொல்லக்கூடிய அந்த மாரி ஸ்டிச்சஸ்லாம் வந்து போடுவாங்க. செயின் ஸ்டிச் இதெல்லாம் போட்டு போட்டு ஃப்ளவர்ஸு, பார்டர் ஒர்க்ஸ் இதெல்லாம் போட்டு குடுத்தா ரூ. 1 ரூ. 2 அந்த மாரி டிசைன்க்கு ஏத்த மாரியெல்லாம் பீஸ் ரேட்ல நெறைய ஆர்டர்ஸ் வரும். அந்த மாரி நெறைய நெறைய எம்ப்ராய்டரி ஒர்க்ஸும் நானும் அம்மாவும் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு காம்படிஷன் இருக்கும். யார் நெறைய போடுறாங்க அப்டின்னா, எப்பவுமே அம்மா தான் நெறைய போடுவாங்க. ஆ ஆனா நான் வந்துட்டு மெதுவா தான் போடுவேன் நான் அப்போ.
அதுக்கப்புறம் வந்துட்டு 10த்ல வந்து நான் சுடி வந்து கம்ப்ளீட்டா ஸ்டிச் பண்ணி பழகிட்டேன். அதாவது ஓரளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இருக்கிற அக்யூரேட்லாம் கிடையாது. சும்மா சொல்றேன். அதாவது தெரியுங்கிற அளவுக்கு. அதுக்கப்புறம் வந்து 11த், 12த் படிக்கும்போது தான் ப்ளவுஸ் வந்து இப்ப கத்துக்கிட்டேன். அதுவும் அம்மா வந்து போடுறத பார்த்து பார்த்து நானே வந்து நெறைய ட்ரையல் அண்ட் எரர் நெறைய பண்ணியிருக்கேன். அம்மாக்கு தெரியாம. அம்மா வந்து சொல்லுவாங்க, "இத வந்து பழகாத. நீ நீ வந்து எடுத்து நீயா கட் பண்ணிடாத. நான் வந்து கட் பண்ணி குடுக்குறேன்." அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆ அது வந்து ஆனா அப்ப வந்து நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லைங்களா? என்னமோ அம்மா செய்றாங்க, நம்மளும் செய்யணும் அப்படின்ட்டு. அப்ப வந்து நான் வந்து அம்மா இல்லாதப்பலாம் நெறைய பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுவேன்னா, அம்மா போனதுக்கப்புறம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் 11த் படிக்கும்போது அம்மா இல்ல. ஊருக்கு போயிட்டாங்க. அப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு மெட்டீரியல் எடுத்து ஒரு துணிய அந்த மெட்டீரியல வந்து தரையில விரிச்சு போட்டுட்டேன். போட்டுட்டு அது மேல சுடிய அப்படியே ப்ளேஸ் பண்ணிட்டேன். அப்படியே விரிச்சு போட்டுட்டு, அத வந்து சுத்தி கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. அச்சச்சோ! தையலுக்கு வந்து நம்ம எ இடம் விடவே இல்ல. அதாவது திருப்பி போடாமயே நான் அப்படியே நேரா போட்டு கட் பண்ணிட்டேன். ஆனா, அதில என்ன ஒரு ப்ளஸ்னா, நம்ம வந்து அந்த டைம்ல வந்து ஃபிட்டா யாரும் சுடி போட மாட்டோம். எல்லாமே லூஸா தான் இருக்கும். ரெடிமேட்ஸ் எல்லாமே வந்து இது வந்து எப்பன்னா, எப்போ 2004ல வந்து நான் 10த் எழுதுறேன். அப்போ வந்து 2002, 2003 அந்த டைம்ல 4, 5 அந்த டைம்னு வச்சுக்கோங்களேன். அப்பல்லாம் வந்து ஃபிட்டிங் சுடியெல்லாம் யாருமே போட மாட்டாங்க. அந்த டைம்ல வந்து கொஞ்சம் ல லூஸா தான் இருக்கும். கேதரிங் பேண்ட்டே வந்து க்ரஷ் பேண்ட்டே வந்து லூஸா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அ தொல தொலன்னு இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லாரும் போட்டுட்ருப்பாங்க. ஆனா நான் வந்து அது அப்படி போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, அது எனக்கு ரொம்ப ஃபிட்டா வந்துருச்சு. அதில எனக்கு ஒரு அல்ப சந்தோஷம். பண்ணதே ஒரு எரரு. அதுலயும் வந்து ஆனா இது ஃபிட்டா இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த மாரிலாம் நெறைய பண்ணியிருக்கேன். எல்லாத்துலயுமே ஏதாவது ஒரு கரெக்ஷன்ஸ் இருக்கும். ஆனா நான் என்ன கரெக்ஷன் பண்றேனோ, அந்த சுடி தான் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கும். ஏன்னா அதில ஏதோ ஒண்ணு தப்பா பண்ணி அத கரெக்ஷன் பண்றதுக்காக நான் ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்பேன். அது எனக்கு ரொம்ப புடிச்சு போயிரும். அந்த மாரிலாம் நெறைய பண்ணியிருக்கேன். அது அப்படியே போயிட்டு ஸ்கூலிங்லாம் முடிச்சுட்டு காலேஜ் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபேஷன் டிசைனிங் எடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு இது இருந்துச்சு. பட் அப்போ வந்து ரொம்ப காஸ்ட் அதிகம் ஃபீஸு. அ அப்போ வந்து சரி ஓகே வேண்டாம். நம்ம வந்துட்டு நார்மலா ஏதோ ஒரு குரூப் எடுத்துக்கலான்ட்டு லிட்ரேச்சர் எடுத்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து நான் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ போய் ஜாயின் பண்ணிட்டு, இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு கஷ்டம். இப்போ வரைக்குமே என் மைண்ட்ல வந்து அது இருக்கு. பேசாம அது வந்து ஒரு கரஸ்ல போட்டு பண்ணா என்ன? அப்படிங்கிற மாதிரி அது என்னமோ எனக்கு தோணிட்டே இருக்கும். இன்னுமே எனக்கு தெரியாத விஷயங்கள் ஏதோ இருக்கு, நெறைய இருக்கு. அது வந்து நம்ம போய் பழகணும். கண்டிப்பா இருக்கு, இல்லன்னு சொல்லல. நெறையவே இருக்கு. யாராலயும் வந்து எல்லாமே கத்துக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. நெறைய இருக்கு. அது வந்து பழகணும். நம்ம வந்து அதுக்கு கோர்ஸ் போய்க்கலாம். அப்படிங்கிற மாரிலாம் இன்னுமே எனக்கு தோணிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு நம்மளால எடுக்க முடியல. ஏன்னா, அப்போ வந்துட்டு ஒரு செமஸ்டருக்கே வந்துட்டு டொனேஷன் கட்டணும். டொனேஷன் கட்டுற அளவுக்குலாம் நம்மனால முடியாது அந்த டைம்ல. எவ்வளோ 50,000 சம்திங் எவ்வளோ சொன்னாங்க. அப்போ வந்து ஒரு 50,000 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட்டா இருந்துச்சு. அதனால நாங்க வந்து அது வேண்டான்னு சொல்ட்டோம். அது போக வந்து மெட்டீரியல்ஸ் எடுக்கணும். அ ஒரு ஒரு செமஸ்டருக்கும் ப்ராஜெக்ட், மெட்டீரியல் அப்படின்னு நெறைய வாங்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம கோர்ஸ் படிச்சு முடிச்சா, பெங்களூர் அப்படின்னு போய் நம்ம அவுட்டர்ல போய் வொர்க் பண்ணணும். ஸ்டே பண்ணி வொர்க் பண்ணணும். அதுக்கெல்லாம் வந்து அலோவ்டா அப்படின்னு எல்லாரும் பேசும்போது, ஓகே அப்ப நம்ம அனுப்ப மாட்டோம். அப்புறம் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு விட்டாச்சு. விட்டுட்டு நான் வந்து என்னோட லிட்ரேச்சர இது பண்ணிட்டுருக்கேன். அப்போ வந்து நான் கன்டின்யூ பண்ணிட்டுருக்கும்போது ஆ என்னன்னா, ஒரு பக்கம் கோர்ஸ் போயிட்டே இருக்கு. அ அப்பவும் வந்து நான் வீட்ல வந்து பார்ட் டைமா வொர்க் பண்ணிட்டுருக்கேன். யாராவது குடுப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் குடுப்பாங்க. என்னோட கூட காலேஜ்ல படிக்கிறவங்க, பக்கத்து வீட்ல அவங்கலாம் குடுப்பாங்க. அவங்க அம்மாக்கு வர ஆர்டர்ஸையும் நான் வந்து இது பண்ணுவேன். அப்போ வந்து நான் நெறைய ட்ரை பண்ணுவேன். புதுசு புதுசா ட்ரை பண்ணுவேன். நெறைய க பேட்டர்ன்ஸ் போடுவேன். நெறைய பேட்டர்ன்னா ஒண்ணும் இல்ல. இப்போ நெறைய பேட்டர்ன். அப்போ வந்து என்னன்னா, கிராஸ் கட்டிங் ட்ரை பண்ணுவேன். அப்போ வந்து ட்ரெண்ட்ல இருந்தது கிராஸ் கட்டிங் தான். அதிகமா யாரும் கிராஸ் கட்டிங் போட மாட்டாங்க. என்ன விஷயம்னா, கிராஸ் கட்டிங் போட்டா ஃபிட்டா வராது, லூஸா இருக்கும். எப்படி போடுறதுன்னே தெரியாது. இந்த மாரி அம்மாவுக்கே கொஞ்சம் நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும். அதனால மேக்ஸிமம் கிராஸ் கட்டிங்க வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபிட்டிங் நெறைய பார்ப்பாங்க. ஸோ, அது மாரி அ கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும். அப்புறம் நெக்கு, அப்புறம் அந்த மாரி ஷேப்ல வர நெக்கு, ஸ்வீட் ஹார்ட் நெக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க. லேஸ் ஒர்க் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் லேஸ் ஒர்க்லாம் வருது. அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். ஸோ, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஆ கோர்ஸ் இது பண்ணிட்டு, நான் அதுக்கப்புறம் வந்து நான் அப்பவே முடிச்சுட்டு டிகிரி முடிச்ச உடனேயே ஃபுல்லா வந்து இதுக்குள்ள வந்துட்டேன். டீச்சிங் ஃபீல்டுக்குள்ள வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு 1 இயர் கழிச்சு தான் டீச்சிங் ஃபீல்டு புடிச்சு போயிட்டு, நான் பிஎட்டும் பண்ணேன்.
அந்த இன் பிட்வீன் கேப்பில் வந்து நான் ஒன்று ஒன்றா பழக ஆரம்பித்தேன். நிறைய கிளாஸ் பார்ப்பேன். யாராவது கட்டிங் போட்டாங்கன்னா அதை போய் பார்ப்பேன். ஜென்ஸ்லாம் நல்லா கட்டிங் போடுவாங்க இல்லையா, அவங்களது போய் பார்த்துட்டு வருவேன். அவங்க எப்படி கட்டிங் போடுறாங்கன்னு ஒவ்வொருத்தர் அப்போல்லாம் நமக்கு போய் பார்க்கறக்கெல்லாம் ஃப்ரீடம் கிடையாது. இப்போ இருக்கிற இன்டர்நெட் கனெக்ஷனும் கிடையாது. ஆனால் அப்போவே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த ரிலையன்ஸ் இருக்கும்போது அதுக்கிட்ட என்கிட்ட ஒரு இது இருக்கும், வைஃபை கனெக்ஷன் இருக்கும். அதில் போட்டு அப்போவே வந்து ஒரு 2 நாள்லேயே வந்து நெட்டு ஃபுல்லாத்தையும் தீர்த்துருவேன். ஏன் என்னன்னா நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் பார்ப்பேன். எப்படி இதெல்லாம் போடுறாங்க, ஆரி ஒர்க்குனா என்னன்னே தெரியாமல் அப்போ உட்காந்து நான் பார்த்துட்ருப்பேன். எப்படி இந்த நூல் கீழேருந்து மேலே வருது, எனக்கே சர்ப்ரைசிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு நான் வந்து ஒவ்வொன்றா ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி வெளியே டெய்லர்ஸ் கொடுக்கறத வாங்கி தைச்சிட்ருந்தேன். அப்போ அவங்க பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கட்டிங்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னோடய மேரேஜ் இதெல்லாம் முடிச்சு அப்படியே நான் ஒர்க் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன். நான் என்னோடய டிகிரி முடிச்சதுக்கப்புறமே நான் தனியாக ஒரு மிஷின் வாங்கி போட்டு நான் தனியாக கட் பண்ணுவேன், நான் தனியாக இது பண்ணுவேன். எனக்கு தனியாக ஒரு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, அம்மாவுக்கு தனியாக ஒரு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் ஓல்டேஜ் பீப்புளெலாம் அம்மாட்ட தான் கொடுப்பாங்க. சில பேர்த்துக்கு அம்மா தான் பிடிக்கும், அம்மா தான் தைக்கணும்பாங்க. சில பேர் என்கிட்ட தான் கொடுப்பாங்க, நீ தையி, அம்மா தைக்க வேணாம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் என்னோடய டெய்லரிங் இது வந்து போச்சு. நான் அது வரைக்கும் யார்கிட்டயும் போய் முறையாக கற்றுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இவ்வளோ 20 இயர்ஸ் கழிச்சு இப்போ வந்து நான் கொஞ்சம் வந்து ஃபேஷன் டிசைனிங்க்காக கொஞ்சம் வந்து இன்ஸ்டாலலாம் பார்த்து நான் ஒருத்தவங்ககிட்ட அமௌண்ட்லாம் கொடுத்து நான் இது பண்ணேன். அவங்க எனக்கு சொல்லியும் கொடுத்தாங்க. பட் ஆனால் வந்து கொஞ்சம் பாதி தான் சொல்லிக் கொடுத்தாங்க. எனக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. கொஞ்சம் நிறையா அமௌண்ட் லாஸ் ஆச்சு. அது போக நான் நிறையா வந்து சின்ன சின்ன இன்ஸ்டாலலாம் வர இதெல்லாம் பார்த்து நான் மேக்ஸிமம் யார் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா, நார்த் இந்தியன்ஸ் தான் அதிகமாக ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஃபாரினர்ஸ் அதிகமாக ஃபாலோ பண்ணுவேன். வெஸ்டர்னுக்கெல்லாம் ஃபாரினர்ஸ் அதிகமாக இது பண்ணுவேன். இந்த கார்செட் ஃப்ராக்ஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் தான் அதிகமாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்களோடது வந்து அதிகமாக ட்ரை பண்ணுவேன். ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து நிறைய பண்ணுவாங்க, அவங்களது நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ நம்ம ஊர் பேட்டர்னில் நான் நிறைய நான் ஃபாலோ பண்ணுறது வந்து பார்ப்பேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்து நார்த் இந்தியன்ஸ் போடுற ஃபிட்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் நார்த் இந்தியன்ஸ் வந்து பிளைண்டாக பார்ப்பேன். அவங்களுக்கு எனக்கு லாங்குவேஜ் தெரியாது, ஹிந்தி சுத்தமாக தெரியாது. பட் ஆனாலும் ஒருத்தர் வந்து நம்பர்ஸ் சொல்லுவாங்க, அந்த நம்பர்ஸ்லேருந்து பார்த்து நம்பர்ஸ் எல்லாம் பார்ப்பேன். அந்த நம்பர்ஸ்லாம் பார்த்து நானே ட்ரை பண்ணி நிறைய பழகியிருக்கேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும், ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வரும். அப்படி ட்ரை பண்ணி நான் நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பார்த்துருக்கேன். நிறைய மிஸ்டேக்ஸ் வந்துருக்கு. நிறைய கஸ்டமர் எனக்கு காரி துப்பாத குறையா இந்த ப்ளவுஸே கெடுத்துட்டேன்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்குமே சில பேர்த்துக்கு வந்து செட் ஆகாது. சில பேர்த்துக்கு வந்து இங்கே கொஞ்சம் கரெக்ஷன் ஏதோ சொல்லிட்டே இருப்பாங்க. சில பேர் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து உண்மையாகவே அவங்களுக்கு செட் ஆகாமல் இருக்கும். ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கும், நான் கரெக்ஷன் பண்ணி கொடுப்பேன். இப்போ வரைக்குமே ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை எடுத்து நான் போட்டு கட் பண்ணும்போதுமே நான் வந்து இந்த ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் கட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து எல்லா டைமும் நம்ம வந்து பிளாங்காக ஒன்று பண்ண முடியாது. எனக்கு வந்து ப்ளஸ் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அளவு ப்ளவுஸை விட எனக்கு மெஷர்மெண்ட்டு தான் ரொம்ப கம்ஃபர்டபுள். எனக்கு மெஷர்மெண்ட் எடுத்து நான் அதில் கட்டிங் போட்டேன்னா ஃபிட்டாக இருக்கும். எனக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஆனால் அளவு ப்ளவுஸில் கூட நான் நிறைய டைம் வச்சு பார்ப்பேன். இதுதான் அளவுன்னு கொடுத்துட்டா கூட நான் வச்சு பார்ப்பேன். ஏதோ கரெக்ஷன் இருக்குமோ, இங்கே கரெக்டாக இருக்கா, எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு வச்சு பார்ப்பேன். ஆனால் வந்து எனக்கு மெஷர்மெண்ட்டு எனக்கு ஒரு அளவு வந்துருச்சு, நான் எடுத்துட்டேன் அப்படின்னா மேக்ஸிமம் இது வந்து கொஞ்சம் ஓவராக சொல்கிறேன்ட்டு நினைக்காதீங்க. பட் எனக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கறது அதுதான். ஸோ இப்படி தான் என்னோடய டெய்லரிங் ஜேர்னி வந்து இருக்குது. இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்குது. இப்போ கூட நினைக்கிறேன், ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு தான் இருக்கேன். நான் வந்து என்ன சொல்லுவேன், நீங்கள் வந்து ஒரு புதுசாக டெய்லரிங் கற்றுக்குறீங்க அப்படின்னா இங்கே போய் தான் கற்றுக்கணும், இவங்க தான் கரெக்டாக சொல்லிக் கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. ஒருத்தர்கிட்ட தான் பழகணும்னு நினைக்காதீங்க. பழகுங்க, தப்பு கிடையாது. உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிச்சிருக்கோ, யார் ஜென்யூனாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக நீங்கள் போய் பழகுங்க. பட் உங்களோட பழக்கம் வந்து அதோடு முடிஞ்சிடுச்சு, நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சி நிறுத்திடாதீங்க. நிறைய பேரை ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க புதுசாக ஒரு ட்ரிக்கை வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. புதுசாக இதில் வந்து ஃபேஷன் வேர்ல்டில் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த ஃபீல்டுக்குள்ளே சர்வே ஆக முடியும். ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நீயா நானால ஒரு டாபிக் வந்துச்சு. அது என்ன டாபிக் அப்படின்னா, பழைய டெய்லர்ஸ் ஒரு பக்கம், புதுசாக வர ட்ரெண்ட் கேர்ள்ஸ் ஒரு பக்கம் இருந்தாங்க. ஸோ நிறையா வந்து லோ நெக்ஸ் எல்லாம் கேட்கும்போது பழைய டெய்லர்ஸ்னால் பண்ண முடியல, லூஸ் விழுகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னென்னமோ டிசைன் சொல்கிறாங்க, அது என்னன்னு கூட எங்களுக்கு தெரியலங்க அப்படிங்கிறாங்க.
படத்த பார்த்து இந்த மாரி தைச்சு குடுங்க, இந்த மாரி தைச்சு குடுங்கன்னுலாம் கேட்குறாங்க. எங்களுக்கு அது தெரியலங்கிறாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்டின்னா, உங்களோட பேஷன் அப்டின்னா, நீங்க அதில ஒரு ஒரு நாளும் புதுசு புதுசா பார்த்துக்கிட்டே இருக்கணும். பழகிக்கிட்டே இருக்கணும். அந்த பேட்டர்ன் எப்படி போடுறாங்கன்னு நீங்களும் ட்ரை பண்ணணும். நீங்க ட்ரை பண்ற வரைக்கும் தான் உங்களுக்கு அது புதுசா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி போட்டு பார்த்து ஃபிட்டிங் கரெக்ட்டா வருதா? அப்போ வேற வேற சைஸுக்கு அது என்ன ஃபிட்டிங் என்ன மெஷர்மென்ட், என்ன ஃபார்முலான்னு நீங்க தான் அத கண்டுபிடிக்கணும். நீங்க தான் ஃபாலோ பண்ணணும். நீங்க ட்ரை பண்ணணும். நெறைய ட்ரையல் அண்ட் எரர்ங்க. நெறைய ட்ரையல் பண்ணி எரர் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி